உலகத்திலேயே பிளாஸ்க்ல பீர் வாங்குற ஒரே ஆள் நீதாயா? ஏய், இந்த பிளாஸ்க்ல ஒரு பிளாஸ் பேக்கே இருக்கு தெரியுமா உனக்கு? ஓஹோ, வந்து சொல்றேன். ஊத்திக்கின்னு கடிச்சுக்கலாம், கடிச்சுக்கின்னு ஊத்திக்கலாம். வந்துட்டான் பண்ணி குட்டிக்கு பாவாடை கட்ட மாதிரி. ஏல மூர்த்தி, அம்மா அது என்னடா கழுத்துல பிளாஸ்க்? அதுல என்ன இருக்கு? டீமா டீ. யாருக்கு? இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும். டயர்ட் ஆகிறப்ப ஊத்தி ஊத்தி குடிக்கிறதுக்காக. அது சரி. படுத்துக்கிட்டு தூங்குமா நாயி, நின்னுக்கிட்டு தூங்குமா பேய். காரியம் இல்லாம கடத்தருக்கு போய் டீ வாங்கிட்டு வருவான் அந்த கருவாப்பைய. செல்வி, பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசாத. பேர சொல்லி கூப்பிடுறியா? யாரா பெரியவங்க? ஒரு நாள் உனக்கு முன்னால பேசு. என்னடா சண்டை? பாருங்கம்மா எப்ப பார்த்தாலும். சரி விடு, டீ கேட்டா நாங்க போட்டு கொடுக்க மாட்டோமா? அம்மா உங்களுக்கு என்ன டீ போட தெரியும்? இஞ்சி டீ, ஏலக்காய் டீ, லெமன் டீ, லவங்கம் டீ, கருப்பு டீ, கருப்பட்டி டீ, இதானே போட தெரியும்? பார்லி டீ போட தெரியுமா? பார்லி கஞ்சி தான் போடுவாங்க, அதென்ன டீ? அதாம்மா அதான். கருத்த உடல் மினுமினுக்க, செவத்த உடல் பளபளக்க, இளைத்த உடல் பெருவருக்க இன்றே வாங்கி அருந்துவீர்கள் பார்லி டீ, பார்லி டீ, பார்லி டீ. ஏய், இந்த குவைத்தெல்லாம் போறதை விட்டுட்டு தெரு தெருவா போய் லேக வியாபாரம் பண்ணு, வீட்டுக்கு ஒரு வருமானமாச்சும் வரும். சரி, இதுல கொஞ்சம் ஊத்த, நான் குடிச்சு பார்த்துட்டு அதே மாதிரி போட்டு தரேன். வீட்ல எல்லாம் இது போட முடியாது, இதுக்குன்னு தனியா ஃபேக்டரி இருக்கு. ஐயா குடுற கொஞ்சம். செல்வி, வில்லங்கமான விஷயத்தெல்லாம் தலையிடுற, மரியாதையா ரவையா போட. பிள்ளையாரே பெருச்சாலையில சவாரி பண்ணிக்கிட்டு இருக்காரு, பூசாரிக்கு புல்லட்டு கேக்குதாக்கும் புல்லட்டு. டேய், இந்த கம்பம் கலைச்செல்வி நினைச்சா எந்த மாதிரி டீயும் போட வேண்டாம். ஆமா, பெரிய சூளமங்கல ராஜலட்சுமி நல்ல பாட்டு கச்சேரி போற மாதிரி சமணங்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு பேர்ல ஒரு அடமொழி வேற. டேய் போடா. கம்பம், குமுளி, தேனி, ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி வரைக்கும் டீ கிடையாது போ. கை சுடுற வரைக்கும் தம் அடிக்காதவனு, கடைசி சுட்டு வரைக்கும் தண்ணி அடிக்காதவனு நாட்டுக்கே வேஸ்ட்பா. எவன் சொன்னா? இந்த மானிட்டர் மூர்த்தி சொல்றப்பா. சவுண்ட கம்மி பண்ணு, கீழே கேட்டா மேல வந்துட்டு போறாங்க. அதுவும் சேர்த்தா என்னத்த? ஏய் மாமு, ரொம்ப ஓரா தெரியல உனக்கு. மச்சான் இன்னைக்கு ஒரு நாளே கண்டுக்கிறாரா? ஏன்னா வெறும் பீர் சாப்பிட்டோம்னா சித்தரம்பு சீன மாதிரி இருக்கும், ஒரு குவார்டரையும் கலந்து அடிச்சோம்னா கட்டரம்பு நோண்ட மாதிரி இருக்கும். வேணும்னா ஒரு ஃபுல் வாங்கி கொடுக்குறேன், ஏன்னா நெஞ்சில மிச்சமா இருக்கு. நெஞ்சிலியா? என்னடா அங்க சத்தம்? டேய் பசங்களாம் மேல எங்கடா வந்தீங்க? நாங்க ஒண்ணுங்க யாருக்கு டியூஷன் நடத்தலடா. பசங்களா, வெட்டி பையகிட்ட என்ன பேச்சு? போய் உட்காருங்க. வெட்டி பள்ளிலா? உன் மனதுல என்ன பெரிய டீச்சர் நினைப்பா? டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கோம், வேலை கிடைக்கிற வரைக்கும் டியூஷன் எடுத்து சம்பாதிக்கிறோம். உன்ன மாதிரி ஓசில ஓபி அடிக்கல. எது ஓசில ஓபி அடிக்கிறனா? யார பார்த்து ஓசின்ன? நாங்கெல்லாம் வரிக்கூற பரம்பரை. மழை பெஞ்சு ஒரு கோடு அடிஞ்சாலும் அங்கனக்குள்ளேயே மாண்டு மடிஞ்சிருவோம். ஓரண்டா 2, ஈரண்டா 8, மூவிரண்டா 36 வாய்ப்பாடு நடத்துறதுக்கு ஒண்ணு நாங்க வாடகை. தப்பா சொல்றீங்க. நான் ஒண்ணும் தப்பா சொல்லடா, இந்த பிள்ளை தப்பா பாடம் நடத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்ல வந்தேன். என்னப்பா நான் சொல்றது? இல்ல இல்லையா? 1000 ரூபாய் கூட பெறாது நம்ம வீட்டுக்கு. இவங்க 2000 ரூபாய் வாடகை கொடுக்குறாங்களே, டியூஷன் தானே எடுத்துட்டு போட்டோம். டேய் நீ எப்படா அப்படி மாறுன? இப்பதான். இப்பதானா? சும்மாரா சொம்ப. சொம்பையா? டேய் என்னடா நடக்குது இந்த வீட்ல? பீர் சாப்பிடுறப்ப இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிகர பார்த்தவன பிச்சுக்கிட்டு போயிருச்சு. சரி சரி, என்ன கைய ஏன் சட்டில கைய வச்சிட்டியா நீ? இந்த பார், இனிமேல் இந்த வீட்டு வாசப்படியில கால் எடுத்து வச்சனா இந்த மானிட்டர் மூர்த்திய மானங்கட்ட மூர்த்தின்னு கூப்பிடு. மானங்கட்ட மூர்த்தி கூப்பிட்டியா? நிக்கிறியே. ரைட்டா, மானங்கட்ட மூர்த்தி. ஓகே, மானங்கட்ட மூர்த்தி. ஆஹா, செட்டு செத்துட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் குடியா? இந்த துப்பாக்கிக்கு இன்னும் மானம் இருக்கு, மரியாதை இருக்கு, சூடு இருக்கு, சொரணை இருக்கு. அப்ப எனக்கு இல்லங்கறியா? இல்லன்னு உனக்கே தெரியாதாடா? நீயும் ஒரு வருஷமா வந்து இங்க பலூனை சுட்டுக்கிட்டு இருக்க. ஒரு பலூனையாவது சுட்டுக்கியாடா? முந்தா நாள் ஒரு பலூன் வெடிச்சிருச்சு, அதுவும் வெயில்ல வெடிச்சிருச்சு. அத நான் தான் சுட்டேன்னு சின்ன பிள்ளை மாதிரி அடம் முடிச்சிய. இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? போடா. ஒரே ஒரு சான்ஸ் குடு சார். போடா. யார் இவன்? இவன் பின்னணி என்ன? இவன் குறிபார்த்து சுட்டே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் என்ன? இவன் குடும்பத்தில் உள்ள குழப்பம் என்ன? இவன் வீட்டிற்கு சென்று அலசி பார்ப்போமா? ஏ லீலாவதி, என்ன இவ்ளோ பெரிய துப்பாக்கி? உன் வீட்டுக்காரர் மிலிட்டரியில வேலை செய்யறாரா? சொல்லவே இல்ல. ஆமா ஆமா, வேலு மிலிட்டரி ஹோட்டல்ல வேலை பாக்குறாரு. அட நீ வேற, எங்க அப்பா இதை என் கல்யாணத்துக்கு சீதனமா கொடுத்தாரு. என் புருஷன் இதை யூஸ் பண்றதே இல்ல. நான் தான் துரு புடிச்சு போயிடக்கூடாதுன்னு வாரம் எண்ணெய் போட்டு தேய்ச்சி பூவை போட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். வேஸ்ட் பேப்பர் இருக்காமா? எங்க வீட்ல ஒன்னே ஒண்ணுதான் வேஸ்டா கிடையா கிடக்கு. அதுவும் இப்ப வீட்ல இல்ல, வெளியில இருக்கு. ஏய்
யார பத்திரி வேஸ்ட்ங்கற? உன்னைய ஒரு தடவை டேஸ்ட் பண்ணா தாண்டி என் பாஸ் என்னன்னு உனக்கு புரியும். எவன்டா என் பொண்ணோட பெல்லு மேல கைய வச்சிருப்ப? என்ன பக்காலத்தனமா பேசிட்டு இருக்க? ஓ மர்மண்ட தான் பேசுறத மறந்து பேசுறியா? எனக்கு வரப்போற மருமக துப்பாக்கியால குறி பார்த்து சுடுறவனா இருக்கணும்னு தேடுன்னு தேடினேன். அந்த நேரத்துல ஒரு தற்குறி தரகன் தீபாவளி துப்பாக்கியால கூட சுட முடியாத ஒன்ன பீரங்கி சுடுறதுல பிஸ்தான்னு ஒரு பீலா விட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு வித்துட்டு போயிட்டான். அப்புறம் தான் தெரிஞ்சது உன்னால ஒரு பணியாரம் கூட சுட முடியாது. அது எப்படிப்பா கண்டுபிடிச்சீங்க? சொல்றேன். ஒரு பெரிய குளத்தை காட்டி இவன் கையில ஒரு கல்ல கொடுத்து இந்த குளத்துல எங்கேயாவது இந்த கல்ல வீசி எறின்னு இவனும் வீசினான். ஆனா அந்த கல் இவன் காலடியிலே விழுந்துருச்சு. ஒரு பெரிய குளத்துக்குள்ள கல்ல நுழைக்க முடியாத இந்த துப்பு கட்ட தோசி என் பொண்ணோட சின்ன இதயத்துல எப்படா நுழையவ? கண்ண புடிஞ்சிருவேன் உன்னைய. செத்த பிள்ளையோட உடம்புல அங்கங்க வெள்ள புதைச்சு வச்சு வேடிக்கை பாக்குறீங்க. நீ எல்லாம் ஒரு அப்பனாடா? இப்படி செஞ்சா எப்படா குடும்பம் நடத்துறது? டேய், என்ன என் பொண்ணு லீலாவதி கண்ணி கழியாம காலாவதி ஆனா கூட பரவாயில்ல. இத பார், என்னைக்கு நீ குறி பார்த்து துப்பாக்கியால சுடுறியோ அன்னைக்கு தான் உங்க 2 பேருக்கும் பலாந்து பலாந்து. டாடி போடி. எப்ப மெட்ராஸுக்கு வந்தீங்க? எப்படி அட்ரஸ் கண்டுபிடிச்சீங்க? இன்னைக்கு காலையில தான் வந்தா. சரி, வந்தோன்னு செல்லுக்கு போட்டோம். நம்பர் நாட் இன் யூஸ் வந்தது. மெட்ராஸ்க்கு ஒரு சின்ன வேலையா வந்தோம். உனக்கு இங்க வீடு இருக்கும்போது நாங்க வெளியதங்கன நீ கோச்சுக்குவியா? இந்த பிட்டெல்லாம் இங்க போடாத. ஏற்கனவே இந்த வீட்ல புட்போர்டுல தொங்குன மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கேன். எந்த டர்னிங்ல புடிச்சு தள்ளி விடாம 2 அலைதுக. பத்தாக்கு நீங்க வேற வெளிய போங்க. மாப்ள, என்னடா வீடு தேடி வந்தவங்கள கேட்ட தாண்டி போ சொல்றியே, கொஞ்சமாவது மரியாதை இருக்கா? ஆமா, நீங்க யாரு? நாங்க எல்லாம் ஒரே மண்ணுல பிறந்தவங்க. ஒரே மண்ணா? ஆமாங்க. நம்ப முடியலையே. உங்களை பார்த்தா செம்மண்ல பிறந்த மாதிரி இருக்கீங்க, இவனை பார்த்தா கரிசல் மண்ல பிறந்த மாதிரி இருக்கான். யோ, இந்த ஆராய்ச்சி இப்ப தேவையாங்க? மூடு வாய. இவங்கிட்ட என்ன பேச்சு? இத பாருங்க, நீங்க வீடு தேடி அங்கேயும் இங்கேயும் அலைய வேண்டாம். சரி. மேல் மாடி காலியா தான் இருக்கு, நீங்க அங்கேயே தங்கிக்கலாம். இந்தாங்க சாவி. மாப்பிள்ள வந்து திறந்து விடுறேன். சாவிதான். கண்ணா, நீயும் நானுமா கண்ணா? டேய் அசிங்கப்படுத்தாதடா, இறங்கடா கீழே. அடச்சி, ஒட மரத்துல ஓனா ஏறலாம், பனை மரத்துல பண்ணி ஏறலாமா? எல்லாம் நீ குடுக்கற இடம். என் நண்பன் போட்ட சோறு தினமும் தின்னேன் பாரு, நற்ப கூட கற்ப போல என்னுவே. அண்ணி, இவன் பாசத்தில் நெஞ்ச நக்கறா. இவனுக்கு கரெக்டான ஆள் நீங்க தான். ஏய், ஷட்டப்டா. ஏய், அன்னிங்கிற பேர்ல வந்த வில்லியே, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் குட் மார்னிங், மை நேம் இஸ் செல்வி. நீ வந்து என்னைய செட்டப்ங்கறியா? யூ செட்டப் நான்சென்ஸ் பிளட்டி ஃபூல். கருவாயா, மரியாதையா கீழ இறங்க வந்துரு. ஏய் செல்வி, இது 2 நண்பர்களுக்கு மத்தியில நடக்கக்கூடிய போராட்டம். எடுபட்ட வயல, பல தரம் சொல்லிட்டேன், என்ன பேரை சொல்லி கூப்பிட்டீங்கன்னா அடிவெட்டு சாவ. பின்ன என்ன செல்விய கிளவி நான் கூப்பிட முடியும்? நான் உன்னை விட ஒரு நாளைக்கு முன்னாலே உலகத்தை பார்த்தவன். ஏண்டா ஒரு நாள் மூத்தவங்கிற திமிர்ல பேசுறியா? பாடவா, இன்னும் கொஞ்சம் மேல ஏறிக்க, அப்பதான் விழுகிறதுக்கு வாட்டமா இருக்கு. அவனை விடுங்க. ஏய், விழுந்து சாவாதடா பாவி, இறங்குடா. இந்த மானிட்டர் மூர்த்தியை பத்தி உனக்கு தெரியாது. அண்ணன் பொண்டாட்டிங்கிறனாலதான் உனக்கு இன்னும் மரியாதை. இதுக்கு மேலையும் ஓவரா பேச்சுக்கு இருந்த பாட்டில் எடுத்து மண்டியா. இப்ப நீ கீழே இறங்கல, ராத்திரி தூங்கும் போது உன் தலையில அம்மிக்கல்ல போட்டுருவேன். ஊட்டி வளர்த்த ஏ அன்பு தங்கச்சி. அண்ணி, குறி தவறாம. சபாஷ், கை கொடுங்க. நல்ல ஏம். ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏ கண்மணி. ஏது கருவாயா, நிறுத்துறா. ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை 2 தடவை தலை போனா 96 தடவை போறது பிரேக்கே இல்லாம போய்கிட்டு இருக்கு சாமி. என்ன ஏகாதசி என்ன சிங்க மாதிரி நடந்து போயல, சொங்கி மாதிரி நடந்து போற. சொட்டப்பழ சிங்கத்துக்கே சீதபதி போனாலும் சொங்கி மாதிரி தான் போகும். சொட்டைக்கு பிறந்த சொட்டப்பழ என்ன சொல்லுவிய? ஏன் கேக்குற? ஒரு எடுவட்டவன் கருங்குரங்கு ரத்தம் குடிச்சீங்கன்னா கண்ணு நல்லா தெரியும். 1 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து வர்ற குருவிய கூட குறிவாத்து சுடலாம்னா. அப்புறம் அவன் பேச்ச கேட்டு ஒருபடி ரத்தத்தை வாங்கி மடக்கு கண்ணை முடிக்கிட்டு குடிச்சதுக்கு பின்னால பார்த்தா குடல் குந்தானி எல்லாம் ரத்தத்தோட ரத்தமா புடுங்கி போய்கிட்டு இருக்கா. இவ்வளவுதானா? நான் என்னமோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் நடந்து அந்த ஆர்வ கோளாறுல தாவி ஈவி இடுப்பு பிடிச்சிருக்கோம்ல நினைச்சேன். உங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் எய்ட் நடக்காது. புரணிக்கு பிறந்த வயல. ஏண்டா பஞ்சாயத்து போடுற டிவி நோண்டுற மாதிரி போறேன் வரேன் பூரா அதையே பிடிச்சு நோண்டுறீங்களா?
ஏய் வினிதா, இந்த விளையாட்டு விளையாண்டு போர் அடிச்சு போச்சு. நம்ம பேசாம அம்மா அப்பா விளையாட்டு விளையாடலாமா? அம்மா அப்பா விளையாட்டு விளையாண்டா எங்க மம்மி திட்டுவாங்களே. ஏய், நம்ம ஏகாதசி அங்கிள் மாதிரி ஒருத்தர் தொடாம விளையாடலாம். அப்போ உங்க அம்மா திட்ட மாட்டாங்கல்ல? அட பாவிகளா பாவிகளா, என் வீக்னஸ உலகம் பூரா பரப்பி இந்த பிஞ்சுகளோட நெஞ்சில நஞ்ச விதைச்சு நாசமாக்கிட்டீங்கடா. அடுத்தவன் குடும்பத்தை பத்தி பேசுறதுல அவனுக்கு எவ்வளவு ஆனந்தம். அப்பா ஆண்டவா, இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்கி அது விஷமா மாறி காத்தோட காத்தா கலந்து அவன் சாகிறதுக்குள்ள இந்த பிரபஞ்சத்தை காப்பாத்துறது உன்னோட பொறுப்புடா. ஆஹா, கிளம்பிருச்சியா கிளம்பிருச்சியா, கேட்காம கொள்ளாம கிளம்புது. ஐயோ, நிமிஷத்துக்கு ஒருக்கா கொப்பளிக்குது. நான் என்ன பண்ணுவேன்? அது யாரு? ஒருத்தன் மயக்க பிடிச்ச ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான். ஐயா வாங்க, அம்மா வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் காத்தால பாத்திரோட போய் உட்காந்துக்கிட்டு முக்குவான் முடங்குவான் தட்டுவான் தாளம் போடுவான் விக்குவான் விசில் அடிப்பான் வெளியே வரவே வராது. என்கிட்ட இருக்க லேகத்தை நெல்லிக்காலும் லைட்டா உருட்டி வாழை தூக்கி போட்டீங்கன்னா திருநெல்வேலி லாலாக்கடை அல்வா மாதிரி லகலகலகலகலகலக நிப்பாட்டு. இந்த மருந்த சாப்பிடாமே லகலகல கண்ட்ரோல் இல்லாம போய்கிட்டு இருப்பா. இந்த காட்டாத்து வெள்ளத்தை நிப்பாட்டுறதுக்கு உன்ட்ட ஏதாச்சும் லேக இருந்தா குடுறா. டேய், ஒரு மனுஷன் வேற எதுல வேணாலும் சாகலாம்டா. ஆனா கீழே போனனாலதான் மேல போனான்னு ஊரு பேசுறான்னா என் வம்சம் நாரினுப்பா. ஒரு நல்ல மருந்தா உடனே கொடுக்கு. இருக்கு எங்க? கங்காரு லேகியம். இதுல ஒரு உருண்டை எடுத்து வாயில போட்டீங்கன்னா சற்ற எடுத்து சாத்துற மாதிரி சட்டு நின்றோம். அப்ப ஒரு உருண்டை பத்தாது. தட்டோட என் கையில கொடுங்க. நான் ஒரு ஓரமா உட்கார்ந்து அந்த பக்கத்து வீட்டு கரண்ட் ஒண்ணு ஓவரா சுட்டு விடுது. எப்படி அது? ஆமா மாமு, கரண்ட்டுக்கு பயங்கர ஜுரம். ஜுரமா? ஜுரம்னா ஜின்னு வாங்கி கொடுப்பா. டேய் மூதேவி, ஜின்னு வாங்கி குடிச்சா ஜுரம் போயிருமா? நோவால்ஜின், அனாசின், மெட்டாசின் சொன்னப்பா. பெரிய மேதாவி மாதிரி பேசுற நினைப்பு. மூடுறா, அதெல்லாம் ஆர்டினரி ஜுரத்துக்கு தான். இது லவ் ஜுரம். ஏண்டா மச்சான், அந்த பொண்ணு ஒன்ன ஜூட்டு வரத நீ எப்படிடா கண்டுபிடிச்ச? ஏய் மாமு, தூரத்துல இருந்து பாக்கும் போதே கால் பின்னுது, கை உதறுது, கண்ணு உருளுது. அட, கிட்ட போனா அனல் அள்ளுதுல. ஹை வோல்டேஜா? அப்படியா? அப்ப இந்த ஏரியாவுக்கு மொத்தத்துல அங்க இருந்து கரண்ட் இருக்கலாம் சொல்லு. ஓய், பிரைவேட் ப்ராப்பர்ட்டி பிஞ்சிடு. போச்சுக்கிறாரா? நான் என்ன சொல்றேன்னா, இமிடியேட்டா அப்படியே கவுத்துற வேண்டியதானே? டேய், மங்கத மாதிரி உடனே கவுக்க முடியுமா? ரம்மி மாதிரி ஒவ்வொரு சீட்டா சிறுக வச்சு கடைசியா தாட கவுக்கணும். இங்க பாருடா, பொண்ணுகளுக்கு ஜுரம்னா சட்டு புட்டுன்னு ஒரு வாளி தண்ணியை ஊத்தி சூட்டை தணிச்சிடணும். இல்லைன்னா சைட்ல டாக்டர் எவனாச்சும் உள்ள வந்து ஊசியை போட்டு போயிருவாங்க. ஆஹா மாமா, டேய், மேட்ரு அப்படியே திருப்பி விடுற பத்தியா? ஏய், அசத்திட்டு வந்துரு. வாங்கடா ரெட்டப்பறவைகளா. நாம 4 பேர் வர்றோம், நம்ம பார்த்து 2 பேர்னு சொல்றோம். அத கணக்குல வீக்கு மச்சான். இந்த லட்சணத்துல குவைத்துக்கு போய் என்னடா செய்ய போறோம்? ஒட்டகத்துக்கு குண்டிகள் வச்சா. ஒட்டகத்துக்கு மட்டும் இல்ல பாப்பா. அடிங்க, நீ அவனடி, அவன் ஒண்ணு அடிக்கட்டும். நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன அடிங்க, இல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த கடைக்காரன் அடிப்போம். இந்த கடையில உள்ள பாட்டிலுக்கு சப்புல எடுக்கும்டா. இந்த கலர் பாட்டில் எடு, பாட்டில உடைச்சு கையை கீறு. டேய், ரத்தம் வரும்டா. அப்படியே ரத்தத்தை குடிங்க. டேய், அமெரிக்காவுல பிளைட் விட்டு பில்டிங் அடிக்கிறான்டா. ஆப்கானிஸ்தான்ல ராக்கெட் விட்டு ராக்கெட் அடிக்கிறான்டா. உலகமே ஒருத்தர் அடிச்சு சாவறான்டா. நீ மட்டும் என்ன சும்மா இருக்கீங்க? அடிச்சிட்டு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு சாவுங்க. அப்போ ஆச்சு நிம்மதி கிடைக்கும்டா. அண்ணே, நான் என்ன சொல்றேன்? அவனடி, அவன் ஒண்ணு அடிக்கட்டும். நீங்க 2 பேரும் சேர்ந்து. ஆமா, ஏன் இப்படி கேசட்ட திருப்பி போடுற? யாரா நீ? என் பேரு ஏழுமலை, எங்க அப்பா பேரு அண்ணாமலை, எங்க அம்மா பேரு உண்ணாமலை, என் ஊர் உடுமலை, நான் இருக்கிறது முதுமலை, நான் குடிச்சது கொல்லிமலை, காய்ச்சிறது விராலிமலை, இப்ப நான் போக போறது மருதமலைடா. மலை 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 மலை. ஏண்டா வயிறு இந்த அவசரமா இருக்குது? ஏதாவது பழத்தை முழுசா அப்படியே முழுங்கிட்டியா? ஐயோ, நான் அதை வேற முழுங்கணுமாச்சா? வகுத்து போக்கு மருந்துன்னு ஒரு புறம்போக்கு பைய கருப்பா ஒரு உருண்டையை கொடுத்து முழுங்க சொன்னா, நானும் கண்ணை முடிக்கிட்டு லபக்குன்னு முழுங்கிட்டு 1/2 மணி நேரமா பாத்ரூம்லயே உட்கார்ந்துருக்கேன். எந்த விதமான அறிகுறியும் இல்ல. சாப்பிடுற சாப்பாடெல்லாம் உண்டியல்ல போடுற காசு மாதிரி நிறைஞ்சுக்கிட்டே வரத தவிர குறைய மாட்டேங்குது டாக்டர். போக மாட்டேங்குது. ஒன்லி இன்கமிங், நோ அவுட் கோயிங். இந்த ஆளுக்கு பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட், எல்லா டெஸ்ட் எடுங்க. அதுக்கு முன்னாடி பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருக்குங்கிற டெஸ்ட் எடுங்க. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். சபாஸ்ரா டாக்டர். என்னடா சபாஸ், எப்ப பார்த்தாலும் காலை புலந்த மணிக்கே கிடக்குற. நர்ஸுங்க நடமாடுற இடம் மடக்கு. தானாவா புழக்கிறேன், தானா புழக்குது டாக்டர். அம்மா, சார், உட்கார சீட்டு கிடைக்குமா? இதுல வேணா ஏறி உட்காரு. இதுல மனுஷ உட்காரு. கேக்குற மூதேவிக்கு பிறந்த மூதேவி. என்னது மூதேவியா? வைரப்ப நல்ல வண்ணாந்தாளி மாதிரி.
மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா வந்துச்சா. எங்கடா வந்துச்சு? ஒரு வாரம் ஆகி போச்சு. விடிஞ்சா 2வது வாரம்னு போஸ்டர் தான் ஒட்டணும். இந்த கேப்ல அதவே குத்துறாங்களே, குத்தி குத்தி விளையாடுறாங்களே. ஐயா இந்த பாலா பண்ண டாக்டர் நம்பி வந்து 10 பைசாவுக்கு பேசலாம இருக்கு. என்னடா புள்ளதாச்சு மாதிரி அழுத்திக்கிட்டே இருக்கிறான். என்ன சார் 2 லிட்டர் இனிமா கொடுத்துருக்கீங்க, உள்ள போய் கழுத்து அளவுக்கு நிறைஞ்சு நிக்குது. எந்த ரியாக்ஷனும் இல்லையே. ரியாக்ஷன் இருக்காது. ஏன்னா நீ சாப்பிட்டது மூலிகை உருண்டை இல்ல, தார் உருண்டை. தார் உருண்டையா? ரோட்டுக்கு போடுவாங்களா தாரு, அத மூலிகை உருண்டைன்னு உங்ககிட்ட கொடுத்துருக்கான். நீயும் ஆசைப்பட்டு 1க்கு 3 முழுங்கி இருக்கடா மூதே. ஐயோ, அப்ப ஆபரேஷன் பண்ணியாச்சு எடுத்துருங்க சார். ஆபரேஷன் எல்லாம் பண்ண மாட்டேன். அதுக்கு ஒரு புது ட்ரீட்மெண்ட் நான் பண்ண போறேன். தார உருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு ட்ரம்ல போட்டு அடியில தீ வைப்பாங்க. அதேதான் அதேதான். அடியில தீயா? ஐயோ வேணா சார். சார் என்ன விட்டுறேன். அடுப்புல வைங்க, தார் உருக்கட்டும். என்ன சோம்பேறி, எத்தனை நாளைக்கு தான் இப்படியே மாவு முடிஞ்சுக்கிட்டு இருப்ப? நீ போற பக்கம் பார்த்தா அடுத்த வருஷம் தான் அரிசி சுட போடுது. டேய் கருப்பு, அதிரசத்துக்கு மாவு பேசுறதுல நம்ம ஜெயந்தி அடிக்க வேற ஆளே கிடையாது தெரியுமா? ஆமாமா, கொட்டை எழுத்துல வெளியில போர்டு போட்டிருக்கே. என் நண்டு இன்னும் 10 நாள்ல கல்யாணம். ஒழுங்கா சமைக்க கத்துக்கோ, இல்லன்னா புருஷன் தூக்கி போட்டு மதிக்கு போறான். எல்லாம் கத்துக்குவா. அடுத்து நம்ம தெருவுல யாரு கல்யாணம்? ஏன் நம்ம தமிழுக்கே செஞ்சுட்டா போகுது. நம்ம ஊர்லயே ஒரு பொண்ணு பாத்துட்டா போச்சு. பாக்கத்தான் வேணும். சும்மா ஒண்ணும் இல்ல. 100 பவுன் நகை, ரொக்கமா 1 லட்சம் ரூபா, ஒரு அம்பாசடர் காரு. அம்பாசடர் அதத்தேன் சொன்னேன். இவ்வளவெல்லாம் கொடுத்தாலும் அங்க வெளிநாட்டுல இருக்கிற ஒரு வெள்ளை வெள்ளக்காரியத்தையும் கட்டி வைப்போம். இங்க லோக்கல்ல இருக்கிற நொள்ளக்காரி கொள்ளக்காரி எல்லாம் கட்டி வைக்க மாட்டோம். எங்க அண்ணன் கூட தான் குவைத்துல இருக்காரு. அவர் சுமாரான ஒரு கம்பம் கிளைச்சில கட்டிக்கல. அந்த மாதிரி எங்க தமிழுக்கு மதுரையில ஒரு மீனாட்சி கிடைக்காமையா போயிரும். டேய் கருப்பு, என்னைக்காவது ஒரு நாள் நீ அடிப்படை பக்கம் வருவ, உன் வாயில கொல்லிக்கட்டைய வச்சு இழுக்கல, என் பேர் கம்பம் கலைச்சி. ஐயோ ஐயோ, கும்முன்னு இருந்துகிட்டு ஜம்முன்னு தூங்குறாளே. உங்க அப்ப காவாலிப்பே பேச்ச கேட்டு கட்டின புருஷனை தொங்கல்ல விட்டுவிட்டு இப்படி கட்டில தனியா படுத்து கிடக்கிறேடி. எப்படி உன்னால இப்படி எல்லாம் முடியுது? இன்னைக்கு நடக்க போற சம்பவம் என்னைய பத்தி எவன் புரணி பேசுறானோ அவன் வாய பூரா அடைக்க போற ஒரு சரித்திரமா மாற போகுது. என் பொண்டாட்டி ஐயோ, நீ எல்லாம் மனுஷனாயா? எப்பயுமே வாயாலதான் டபுள் மீனிங்ல பேசுவ. இப்ப தூங்கும் போது டபுள் மீனிங்லே தூங்குறையே. ஐயா, கையை தலைக்கு வச்சு படுக்க வேண்டியதானே? எதுக்கே நெஞ்சில கைய வச்சு இருக்கிறவன நலகுலைய வைக்கிற? ஏன் இஷ்டம். நான் கைய நெஞ்சில வைப்பேன், இல்ல பஞ்சு தலகாணி மேல வைப்பேன். தொட்டில படுத்து தூங்கிட்டாரோ? சரி, நமக்கு தூக்கம் வருதுப்பா. அந்தாலே கேட கட்டு போட்டு நான் போய் தூங்க போறேன். அவசரத்துல ஓட்ட பிடிச்சு உள்ள இறக்கிட்டயா. இப்ப எவனோ ஒருத்தன் கயிறு அவுத்து இழுத்து கட்டுறான். தயவு பண்ணி என்ன இறக்கி விட்டுறியா? முடியாது. என்னடா நம்ம வீட்டு வாசல்ல கயிறு கட்டி இருக்கு? எந்த முடிச்ச வைக்கடா முடிச்சு போட்டது? அண்ணா நமக்கு எதுக்கு அந்த வேண்டாத வேலையெல்லாம்? முடியாத விஷயத்துக்கு என்னைக்குமே முயற்சி பண்ண கூடாது. டேய், அண்ணன் போட்டிருக்க சட்ட கலருக்கு ஒரு சர்பத் குடுறா. அப்பவே போட்டு வச்சிட்டேன். சின்ன புள்ள சாவல குடிக்க ஆசைப்பட்டாரு, அதான் வச்சிருக்கேன். யார பாத்திரம் வந்து பண்றீங்க? டேய், நான் நேர விடமுடா, என்னைக்குமே தழும்ப மாட்டேன்டா. காலி குடம் கூட என்னைக்குமே தழும்பாது. ஆண் வர்க்கத்துக்கு அசிங்கமா இருக்கிற உங்க ஃபியூச்சர் பிரகாசமா இருக்கணும்னா நான் சொல்றத கேளுங்க. என்ன செய்யணும்? உங்க பொண்டாட்டி ரேப் பண்ணிருங்க, பலாத்காரம் பண்ணுங்க. என்னடா பலகாரம் சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன் லூசு மாமே போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவாடா? எங்க அவளு நானும் கூடி கும்மால அடிச்சோம்னு நடுவுல கட்டில போட்டு படுத்து கிடக்குறான். அப்படி இருக்கும்போது எப்படி பாத்ரூம் பெட்ரூம்குள்ள போக முடியும்? அண்ணே, கதவை தட்டிட்டு உள்ள போறவன் புருஷன், ஓட்ட பிரிச்சு உள்ள இறங்குறான் பாருங்க, அவன் உத்தம புருஷன். டேய், ஆளாளுக்கு இப்படியே உசுப்பேத்தி என் ஜோலியை முடிச்சு போயிராங்கடா. இந்த மாதிரி பழமொழியை நான் கேள்விப்பட்டதே இல்ல. எங்க ஊர்ல இருக்குண்ணே. அப்படின்னா அதை உங்க ஊர்ல மட்டும் பரப்புங்க, மத்த ஊர்ல எல்லாம் பரப்பி விட்டு என்ன மாதிரி ஆளை பழியாக்கி விட்டு போயிராங்கடா. சும்மா தொண பேசிட்டே இருக்காதீங்க, காதை கொண்டா. எதுக்கு கொண்டாயா? உண்மையாவா? நீ சொன்னதெல்லாம் என் கண்ணுக்கு அப்படியே தெரியுதுடா. இன்னும் ஒரே ஒரு சொல்றேன். என் வீடு மேலை நாட்டில் கீழ்த்தரமாக பணிபுரிய காத்திருக்கும் நண்பரே வணக்கம். தங்களின் நண்பர் தமிழ் அவர்கள் தற்போது ஆயுதங்களை கையில் எடுத்துக்கொண்டு பல பேர்களை வெட்டி சாய்க்கிறாரமே.
ஆயுதம் எடுத்தவர்க்கு ஆயுதத்தில் தான் அழிவு என்பதை அவர் அறியார் போலும். தாயே, தந்தையே, நிறுத்துடா. ஏன் எங்கால அடிக்கிற? ஏன்டா எங்கால அடிக்கிற? அப்ப நான் மட்டும் உங்க இல்லையாடா? எங்காலதான் ஃப்ரெண்டு. நீ எங்க ஃப்ரெண்டு தான். என்ன பண்ணா இவன்? மூர்த்தி, என்ன பண்ண அந்த பண்ணி? நம்ம தமிழை பத்தி ரொம்ப தப்பா பேசுறான்டா அவன். நம்ம தமிழையா? ஜெய், எங்க தமிழையாடா நீ? எங்க ஃப்ரெண்டு, அவனை பத்தி நீ தப்பாவாடா பேசியிருக்க? அடரா, நம்ம ஃப்ரெண்ட பத்தி பேசியிருக்க. மூர்த்தி, எதுக்கு ஒரு மாதிரி இருக்க? அம்மாவாசை, எனக்கு ஒரு உதவி. சொன்னது என்னை தொடாதே, சொன்னது என்னை யாராவது? சாரிமா, நானே குப்பை தொட்டி நினைச்சிட்டேன். என்ன ஃபீலிங்? அதையாவது யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறாங்க, உன்னை யூஸ் பண்ணாமையே தூக்கி போட்டாங்களே. அத பத்தி நான் ஃபீல் பண்ணிக்கிறேன், நீ ஃபீல் பண்ணாத. ஃபீல் பண்ணா வென்றா பண்றது? உன்னால நம்ம ஊர்க்காரங்களுக்கெல்லாம் கேவலமா இருக்குது. என்னப்பா இங்க துப்புற? துப்பா வென்றா பண்றது? நீ உன் பொண்டாடி ஒருத்தி தான் பொம்பளை நடிச்சு அப்புறம் லோலோன்னு சுத்துற, அதனால அவளுக்கெல்லாம் கிரு நேரி போச்சு. நீ முதல்ல அவளை கட் பண்ணு. உருளைக்கிழங்கு கலர்ல சேரக்கிழங்கு சைஸ்ல உனக்காக ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன். யாருப்பா? ஏடிவில லவ் உங்கள் சாய்ஸ் பண்றல சானியா. இவெல்லாம் நல்லா தானே பேசிக்கிந்த. திடீர்னு கரண்ட் கம்பியில கொண்டு கொடுத்து விடுற. அவ கலர் என்ன, என் கலர் என்ன? போப்பா பேசாம. என்னைய பெரிய கலர், அவளுக்கு கருப்பு கலர்னா தான் ரொம்ப பிடிக்குமாமா. அதனால யாராச்சும் கேட்கிறாங்களோ இல்லையோ, தினம் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருங்கிற பாட்டு போட்டுக்கிட்டே இருக்கான். உன்கிட்ட கருப்பும் இருக்குது கருப்பும் இருக்குது. நேரா போற, பேசி முடிக்கிற, அன்னைக்கு ராத்திரியே ஆஜாகா பாகா பாஜாகா பாகா. என்ன பாரு சவுண்ட்? இல்லப்பா, இந்த வெயிட்ல போனாதான் அங்க ரீச் ஆக முடியும். கொஞ்சம் இருக்கு. காலையில இருந்து பாத்ரூம்ல தண்ணி வரல. பைப் ரிப்பேர் பண்றவனுக்கு போன் பண்ணி 1 hour ஆக போகுது. இன்னும் ஆளை காணோம். ஏன் லேட் மேன்? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஆஹா, அவன் சொன்னது உண்மைதான். கருப்பா இருக்கவங்களுக்கு தமிழ்நாட்டுல பெண்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? முதல்ல மேல பாக்குறீங்களா இல்ல கீழே பாக்குறீங்களா? என்னதான் மாடர்ன் கேளா இருந்தாலும் ரொம்ப தான் ஓபனா இருக்கீங்க. ஆமா, வீட்ல யாரும் பெரியவங்க இல்லையா? இதுக்கு எதுக்கு பெரியவங்க? உள்ள வாங்க, நான் காட்டுறேன். எது எது வீக்கா இருக்கு, எது எது மாத்தணும், இல்ல எல்லாமே புதுசா மாத்தணுமா பார்த்து சொன்னீங்கன்னா இன்னைக்கே முடிச்சிடலாம். உள்ள வாங்க. இத போய் எவனாச்சும் வீக்குனானா அவன் பேக். நல்லா கண்ணுக்கு அழகா கமகமன்னு கும்முன்னு தானே இருக்கு. என்னதான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எதையுமே பார்க்காம எல்லாம் கரெக்டா இருக்குன்னு எப்படி சொல்றீங்க? போன வாரம் ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேய்ஞ்சிட்டு போயிட்டாரு. உன்னை பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை என்ன பத்தி பேசுறீங்க? உங்களே அணி எல்லாம் என்னது மாப்பிள்ளையா? பின்ன என்ன? நீ பைப் ரிப்பேர் பண்ண வந்த ஆள் இல்லையா? பைப் நான் யார் ரிப்பேர் பண்ணனும்? ரிப்பேர் ஆன என் ஒய்ஃபுக்கு பதிலா உன்னை இரண்டாவது தடவை கட்ட வந்தேன் நான். பேசலாம். உனக்கு ஃபர்ஸ்ட் வைஃப் கிடைச்சதே தப்பு, இதுல உனக்கு ரெண்டாம் தடவை வேறயா? கொய்யோல இனிமே என் காதலுக்கு நீ எந்த பிளானும் கொடுக்க வேணாம். நானே என் சொந்த பிரெயினை யூஸ் பண்ணி ஒரு ஐடியா பண்ணிட்டேன். என் காதலை எப்படி கரை சேர்க்கணும் எனக்கு தெரியும். நீ ஒண்ணும் பண்ண வேணாம். ஓகே? சும்மா இருக்க மாட்டா. பிச்சு பிடிச்சு எல்லாம் சிவா, காதல்னா போலீஸ், பில்லு, ரவுடி, கோர்ட்டு, ஜட்ஜு அப்படி இப்படின்னு இருக்கு தாண்டா செய்யும். இதெல்லாம் சமாளிக்கணும். இதுக்கெல்லாம் பயந்து டென்ஷன் ஆகப்படாது. விசிலுக்கு பிறந்தானே சொல்லிட்டு இருக்க. அங்கிள் அங்கிள் என் விசில கொடுங்க அங்கிள். அங்கிள் எங்க அப்பா குடுறா. டேய் குடுறா. அங்கிள் அங்கிள் என் விசில கொடுங்க அங்கிள். அங்கிள் என்ன? என்னடா? டேய் விசில முழுங்கிட்டியா? கக்கு. டேய் டேய் இனி விசில் வாய் வழியா வெளியில வர மாதிரி தெரியல. வேற வழியா வர வச்சிடலாம்டா. வா பாட சீக்கிரம். நடுவுல எங்கயாவது மாட்டிக்க போகுது. மெதுவா மெதுவா மெதுவா. டேய் பாத்து மூச்சு விடுறா, நின்ற போது. ஏங்க இந்த பழத்தை எடுத்துக்கிறேன். டேய் 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 இந்த பழத்தை நான் சொல்ற வரைக்கும் அடி அடி, நிறுத்தாம அடி. 5 நிமிஷத்துல ரிசல்ட் தெரியும் பாரு. டேய் விசில் தள்ளி விடுச்சு நினைக்கிறேன். அந்த விசில் கேப்ல முழுங்க. இந்த அடி
அப்படி 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 அப்படியே முழுங்கடா. புடி 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 பாரு, கொஞ்ச நேரத்துல தெரியும் பாரு. என்னடா டேய், விசில் சவுண்ட் நின்னு போச்சுடா. அப்ப வயித்துக்குள்ள போயிடுச்சுன்னு அர்த்தம். ஃபீலிங் வர மாதிரி இருக்குமே. ஆமா ஆமா ஆமா, இங்கதான் இருக்கு. அப்படியே போய் வெளியே அனுப்பிட்டு வா. போடா போ, பாத்து போடா, வழியில ஏதாவது அசிங்கம் பண்ணாத. வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சுடா. இது சென்னை சிட்டியோட மெட்ரோ வாட்டர் பைப்லைன் பிளான். இந்த பைப்லைன்ல நாம பெட்ரோலை மிக்ஸ் பண்ணி நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஆர்டிஎக்ஸ் பாமையும் கரெக்டா பிக்ஸ் பண்ணா நாம நினைச்சபடி மெட்ராஸ்ல இருக்கிற 5 இடமும் பீஸ் பீஸ் ஆயிடும். சோ இன்னைக்கு நைட் 2 மணிக்கு இந்த பிளானை நம்ம ஒர்க் அவுட் பண்றோம். ஓகே ஓகே. Somebody is watching us. Go and kill them. Go fast. யோ, என்ன அது துப்பாக்கி? ஏய் வெளிய வாடா. எது வெளிய வரவா? இருப்பா, கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு, முடிச்சு